ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான சமாதான ஒப்பந்தம், அதாவது பீஸ் டீல், இன்று கைச்சாத்திடப்படும் என அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் உலகுக்கு நேற்று அறிவித்துக் கொண்டாலும், இன்று ஏன் ட்ரம்ப் இந்த நிகழ்வுக்கு அவசரப்படுகின்றார், அதாவது இன்று ஏன் கைச்சாத்திடப்பட வேண்டும் என ட்ரம்ப் பிடிவாதமாக நிற்கின்றார் என்ற விடயத்தை, இல்லையென்றால் சூட்சுமத்தை தெரிந்து வைத்திருப்பதால் ஈரான் இன்று இந்த ஒப்பந்தத்தில் ஒப்பமிட பின்னடிப்பை செய்திருக்கின்றது. ஆனால் இந்த விடயத்தில் ஈரான் வெல்லுமா இல்லை என்றால் ட்ரம்ப் வெல்லுவாரா என்பதை இன்னும் சில மணி நேரங்களில் அறிய முடியும். பெட்ரோல் மேக்ஸ் விளக்கேதான் வேண்டுமா என்பது போல இன்றுதான் அந்த ஒப்பந்தத்தில் ஒப்பமிட வேண்டுமா, நாளை அல்லது நாளை மறுதினம் இதனை செய்ய முடியாதா என கேள்வி எழுப்பியுள்ள ஈரான் இன்று இதில் ஒப்பமிடுமாறு அசாதாரணமாக டொனால்ட் ட்ரம்ப் அடம் பிடிப்பதாகவும் ஒரு விமர்சனத்தை தொடுத்துள்ளது. தற்பெருமை பேசுவதில் டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரை அவர் ஒரு முன்னிலையான நபர் என்பதை நீங்கள் அறியக்கூடிய ஒரு விடயம். இன்று ஏன் இந்த ஒப்பந்தத்தில், அதாவது ஜூன் மாதம் 14 ஏன் அவர் இந்த ஒப்பந்தத்தில் ஒப்பமிட விரும்புகின்றார் என்பதற்கும் காரணங்களும் சூட்சுமங்களும் உள்ளன. ஏனென்றால் இன்று டொனால்ட் ட்ரம்புக்கு பிறந்த நாள். தனது பிறந்த நாள் அன்று இந்த டீல் ஒப்பமிடுவதை அவர் ஒரு பெருமை நிலையாக கருதி கொள்கின்றார். 1946 ஜூன் 14 நியூயார்க் நகரத்தின் குயின்ஸ் பகுதியில் பிறந்த டொனால்ட் ட்ரம்ப் இன்று தனது 80வது பிறந்த நாளை கொண்டாடும் நாளில் அமெரிக்காவின் ஃபிளாக் டே எனப்படும் கொடிநாள் கூட இன்று வருகின்றது. இதெல்லாம் தற்பெருமைகள் பேசும் ட்ரம்புக்கு தனது பிறந்த நாளில் ஈரானுடனான டீல் செய்யப்பட்டது, இன்று கொடிநாள் கொண்டாடப்பட்டது என ஒரு பெருமை நிலையை பேசி வெள்ளை மாளிகை முன்றலில் மிக பிரமாண்டமான நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு அவர் திட்டமிடுகின்றார். இன்று வெள்ளை மாளிகையின் முன்றலில் அல்டிமேட் ஃபைட்டிங் சாம்பியன்ஷிப் என்ற பெரும் குத்துச்சண்டை நிகழ்வு பிரமாண்டமாக நடக்க இருக்கின்றது. இதனை விட இந்த நிகழ்வில் பெருமையாக பங்கேற்பதற்கு இந்த பிறந்த நாள் காரணம் இருந்தாலும், நாளை தான் மேற்கொள்ளவுள்ள ஐரோப்பிய பயணத்தின் போது தான் சந்தித்துக் கொள்ளும் G7 தலைவர்களிடமும் இந்த ஒப்பந்தம் ஏற்கனவே கைச்சாத்திடப்பட்டது, இதற்கெல்லாம் தான் காரணம் என்ற பெருமைகளை எல்லாம் பேசலாம் என்ற வகையில் தான் அவர் இன்று ஞாயிற்றுக்கிழமை இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட வேண்டும் என விரும்பிக் கொள்கின்றார். அதற்காக ஈரானையும் அழுத்திக் கொள்கின்றார். ஆனால் ஈரான் இந்த விடயத்தில் பிடிகொடுக்காமல் நழுவிக் கொள்கின்றது. இதனால் இன்று இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படுமா என்பதொரு கேள்வியாகத்தான் இந்த பதிவு பதியப்படும் போது இருந்தது நிலைமை. ஆரம்பத்தில் இந்த ஒப்பந்த கைச்சாத்து விழாவை சுவிஸில் நடத்த திட்டமிடப்பட்டிருந்தாலும் அமெரிக்கா சார்பாக துணை அரசு தலைவர் JD Vance அதில் கலந்து கொள்வார் என டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருந்த போதிலும் ஒப்பந்தத்தை விரைவாக உறுதிப்படுத்திக் கொள்ளவும், இறுதி நேர இடையூறுகளை தவிர்க்கவும் அதனை இணைய வழியாக ஒப்பமிடுவதற்கான திட்டங்கள் நேற்று திடீரென மாற்றப்பட்டன. இதற்கும் அப்பால் அமெரிக்க அரசு தலைவரும் துணை அரசு தலைவரும் ஒரே நேரத்தில் நாட்டை விட்டு வெளியேற முடியாது என்ற நிலைமை காரணமாக ட்ரம்ப் நாளை அதிகாலை பிரான்சில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டுக்கு புறப்படுவதால், ஒருவேளை இன்று இடம்பெறும் இந்த ஒப்பந்த நிகழ்வுக்கு JD Vance வந்தால் அவர் ட்ரம்ப் புறப்பட முன்னர் மீண்டும் நாடு திரும்ப முடியாது என்ற ஒரு சிக்கல் இருப்பதால், ஏனென்றால் அமெரிக்காவை பொறுத்தவரை அரசு தலைவரும் உப அரசு தலைவரும் ஒரே நேரத்தில் நாட்டை விட்டு புறப்பட முடியாது, என்றால் வெளியே நிற்க முடியாது. ஏனென்றால் அது பாதுகாப்பு காரணங்கள். ஒருவருக்கு ஏதாவது நடந்தாலும் நாட்டை அரசு தலைவராக முன்று நடத்துவதற்கு உப அரசு தலைவர் தேவை, இல்லையென்றால் உப அரசு தலைவருக்கு இது நடந்தாலும் அரசு தலைவர் தேவை என்ற அடிப்படையில் தான் இருவருமே ஒரே நேரத்தில் நாட்டை விட்டு செல்ல முடியாது என்ற நியதி இருக்கின்றது. இது பொதுவாக வழமையாக நாடுகளில் உள்ள ஒரு நிலைமைதான். இந்த நிலைமையில் தான் ட்ரம்ப் புறப்படுவதற்கு முன்னர் ஒருவேளை சுவிஸுக்கு சென்று இந்த ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்ட JD Vance உடனடியாக திரும்ப முடியாது என்பதால் தான் எலக்ட்ரானிக் சிக்னேச்சர் எனப்படும் காணொளி மூலம் மின்னணு முறையில் இந்த ஈரான் அமெரிக்க டீலில் ஒப்பமிடும் திட்டங்கள் எல்லாம் சடுதியாக மாற்றப்பட்டன. இது எவ்வாறு வாஷிங்டனுக்கும் தெஹ்ரானுக்கும் இடையே இன்று இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டால் இந்த ஒப்பந்தத்தின் கட்டமைப்பை எவ்வாறு செயல்படுத்துவது என்பது குறித்து 2 மாத கால பேச்சுக்கள் ஆரம்பிக்கும் என்பதையும் நீங்கள் ஊகித்துக் கொள்ளலாம். தற்பெருமை மற்றும் தன்னகரங்கால மனநிலை கொண்டவர்கள் டொனால்ட் ட்ரம்ப் போன்றவர்கள் உலக அரங்கில் இருந்தாலும்
தமிழர் தாயகத்தின் உள்ளூர் அரங்குகளிலும் இவ்வாறானவர்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள். அந்த வகையில் தமிழர் தாயகத்தின் மீது பெரும் போரை கட்டவிழ்த்துவிட்ட ராஜபக்ஷ அதிகார மையம் சார்ந்து மஹிந்த ராஜபக்சவை மட்டுமே தான் அரசு தலைவராக அங்கீகரிக்கும் ஒருவர் என மஹிந்த ராஜபக்சவை கௌரவிக்க அவரது அலக்கைகளில் ஒருவரான ரோஹித அபயகுணவர்த்தன ஏற்பாடு செய்த நிகழ்வில் மஹிந்தவும் அமர்ந்திருக்க அவருக்கு புகழாரம் சூட்டும் வகையில் வடக்கின் கிளாடியேட்டர் நாடாளுமன்ற உறுப்பினரான அர்ச்சுனா ஒரு பிரகடனத்தை செய்திருக்கின்றார். இந்த பிரகடனத்தையும் தமிழர்கள் காண வேண்டித்தான் வருகின்றது. சபையில் பேசுவதற்கு தான் ஒருபோதும் பதற்றம் அடைவதில்லை என்றாலும், ஆனால் மஹிந்த அமர்ந்திருக்கும் போது தான் உரையாற்றுவது ஒரு பயபக்தியான வேறுபட்ட உணர்வை தருவதாகவும் தனக்கு அன்றும் இன்றும் அரசு தலைவர் மஹிந்த மட்டுமே அரசு தலைவர் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார். ஆனால் இதே கிளாடியேட்டர் எம்பி அவ்வப்போது தமிழர்களின் தேசிய தலைவரின் பெயரையும் மேன்மைப்படுத்தி அரசியல் செய்வது வேறு விடயம். இப்போது இவரை தமது மேடைகளில் ராஜபக்சர்கள் பயன்படுத்துவது வேறு இலக்குகளுக்கு உரியது என்பதும் புரிதலுக்குரிய ஒரு விடயம். ஈஸ்டர் சதிகள் தொடர்பாக கோட்டாபய ராஜபக்சவுக்கு நீதிமன்றம் பயணத்தடை விதிக்கப்பட்ட சில நாட்களில் ராஜபக்சக்களின் முன்னாள் பங்காளிகள் இந்நாள் பங்காளிகள் என எல்லோரும் சேர்ந்து சுரேசாலை ஆதரவு கொடிபிடித்து போராடிய காட்சிகள் எல்லாம் நீங்கள் தெரிந்த காட்சிகள் தான். இந்த போராட்ட காட்சிகளின் பின்னணியில் ஈஸ்டர் சதியில் ராஜபக்ஷ முகத்தின் பெரும் தலையொன்று அநேகமாக கோட்டாபய ராஜபக்ச விரைவில் குறிவைக்கப்படலாம் என்ற ஊகங்கள் வலுத்து வருவதால் எதிர்கால போராட்டங்களுக்கான ஒரு ஒத்திகை போராட்டமாகவும் இந்த சுரேசாலை போராட்டம் நடத்தப்பட்டதாக நோக்கப்படுகின்றது. ஈஸ்டர் சதிகள் தொடர்பான குற்றச்சாட்டின் முக்கிய சந்தேக நபராக தற்போது அடையாளமிடப்படும் சுரேசாலை ஒரு மலாய் முஸ்லீமாக இருந்தாலும் அவருக்காக இப்போது கடும்போக்கு ராஜபக்ஷ முகங்கள் படாத பாடுபடுவது எல்லாம் நீங்கள் அறிந்த விடயம். சாலையும் தனது சாகும் வரை உண்ணாநிலை போராட்டத்தை தொடர்கின்றார். நாளை சித்திரவதைகளை தடுக்கும் ஐநா குழு கொழும்புக்குள் பிரவேசிக்கும் நிலையில், அதாவது ஸ்ரீலங்காவுக்கு பயணப்படும் நிலையில் சாலையின் நாடகங்களும் தீவிரப்படுகின்றன. ஈஸ்டர் சதியில் கோட்டாபய ராஜபக்ச விரைவில் குறிவைக்கப்படலாம் என்பதால் ராஜபக்சக்களின் வழக்கமான அல்லக்கே முகங்கள் டாஸ்போரா தமிழர்களை திருப்திப்படுவதற்காகத்தான் அனுரகுமார அரசாங்கம் முன்னாள் படையினரையும் சுரேசாலை போன்றவர்களையும் தண்டிக்க தலைப்படுவதாக ஒரு பழைய பல்லவியை பாடினாலும் போர் முடிந்து 17 வருடங்கள் ஆகிய நிலையிலும் ஈஸ்டர் தாக்குதல்களுக்கும் டாஸ்போரா தமிழர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்ற ஒரு யதார்த்தம் உள்ள நிலையில் இந்த அல்லக்கை குரல்களின் இந்த டாஸ்போரா புலி புராணங்கள் ஈடுபடாத நிலையில் இப்போது தென்னிலங்கையின் இந்த அல்லக்கை முகங்கள் தமது அணியில் தமிழ் சுயேட்சை எம்பியை களம் இறக்குவது பகிரங்கப்படுகின்றது. எதிரணியில் இவ்வாறான வியூகங்கள் இருக்க அரசு தரப்பும் ஒன்றும் இதற்கு சளைத்ததாக இல்லை. ஐநா குழு நாட்டுக்குள் நாளை நுழையும் நிலையில் இப்போது நாட்டில் நடைமுறையில் உள்ள பிடிஏ எனப்படும் பயங்கரவாத தடை சட்டத்திற்கு மாற்றாக புதிய சட்டம் ஒன்று 2 மாத காலங்களுக்குள் கொண்டு வரப்படும் என அனுர அரசாங்கம் இப்போது கூறியுள்ளது. அனுர அரசு தலைவராக கொலுவேற்றப்பட்ட தேர்தல் கால பரப்புரைகளில் இந்த பயங்கரவாத தடை சட்டம் எவ்வளவு கொடூரமான சட்டம் என்பதை மேடைக்கு மேடை வர்ணித்து தான் ஆட்சிக்கு வந்ததும் அதனை மீளெடுப்பதாக அனுரகுமார திசாநாயக்கா ஒரு வாக்குறுதியை வழங்கியிருந்தார். அதன் பின்னர் அவர் தேர்தலில் வெற்றி பெற்று அரசு தலைவராக பதவி வகித்து 2 வருடங்கள் விரைவில் கடக்கப் போகும் நிலையில் பயங்கரவாத தடை சட்டம் மட்டும் இன்னமும் மாற்றப்படவில்லை. இதனைவிட அனுரவின் தேசிய மக்கள் சக்திக்கு நாடாளுமன்றத்தில் 3/2 பங்குக்கும் அதிகமான பெரும்பான்மை இருப்பதால் இந்த சட்டத்தை விரைவாக அவர்கள் இயற்றிக்கொள்ளலாம். ஆனால் புதிய பயங்கரவாத தடை சட்டம், அதாவது பழைய சட்டத்திற்கு மாற்றாக இன்னமும் எந்தவித சட்டங்களும் வரவில்லை. இப்போது இன்னும் 2 மாதங்களில் புதிய சட்டம் என அரசாங்கம் கூறிக்கொள்கின்றது. ஐநா குழுவின் பயணத்தின் பின்னணியில் சர்வதேச கட்டமைப்புகளுக்கு இணக்கம் தெரிவித்து உருவாக்கப்படும் இந்த புதிய சட்டத்திற்கு ஏற்கனவே பிடிஏ என்ற அடையாளத்திற்கு முன்னதாக ஒரு எஸ் என்ற எழுத்தை சேர்த்து புதிய சட்டத்தை எஸ்பிடிஏ, அதாவது ஸ்டேட் பிரிவென்ஷன் டெரரிசம் ஆக்ட் எனப்படும் அரச பயங்கரவாத தடை சட்டம் என பெயரிடப்படும் என வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் கூறும்போதே பிடிஏ கொழுக்கட்டைக்கு பதிலாக எஸ்பிடிஏ என்ற மோதக வடிவம் வரப்போவது துல்லியமாகவே தெரிகின்றது. இந்த புதிய சட்ட மசோதா இறுதி செய்யப்பட்டு விட்டதால் இனிமேல் அது அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்டு அதன் பின்னர் வர்த்தமானியில் பிரசுரிக்கப்பட்டு அதற்கு பிறகு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு ஏற்கனவே 3/2 பெரும்பான்மை அரசு தரப்புக்கு இருப்பதால் அது நிறைவேற்றப்படும் என அரசாங்கம் சொல்கின்றது. இந்த வரவு ஏற்கனவே கொழும்பில் உள்ள ஐநாவின் வதிவிட ஒருங்கிணைப்பாளர் பணியகத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் நாளை ஐநா குழு வர உள்ள நிலையில் அரசாங்கம் புதியதொரு அறிக்கையிடலை செய்திருக்கின்றது. எனினும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்படும் சந்தேக நபர்கள் தொடர்பான பெரும் மாற்றங்கள் புதிய சட்டத்தில் இருக்கின்றதா என்பது தெரியவில்லை. தமிழ் சொல்லிசை பாடகர் கணேஷ்குமார் சங்கீதன் பிடிஏயில் கைது செய்யப்பட்ட நகர்வு அனைத்துலக மன்னிப்பு சபை போன்ற
பல அனைத்துலக அமைப்புகளால் கண்டனம் செய்யப்பட்ட நிலையில்தான் தற்போதைய பயங்கரவாத தடை சட்டத்திற்கு மாற்றாக புதிய சட்டம் கொண்டு வரப்படும் என இப்போது அனுர அரசாங்கம் கூறிக்கொள்கிறது. இவை இலங்கை மற்றும் அமெரிக்க ஈரான் டீல்களை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து புலம்பெயர் நிலவரங்களை நோக்கினால் பிரான்ஸ் நகர் பாரிஸின் புறநகர பகுதியான பொமினியில் கடந்த மாதம் 30 ஈழத்தமிழரான வைத்திலிங்கம் புவனேஸ்வரன் பிரெஞ்சு காவல்துறையின் துப்பாக்கிச் சூட்டில் பலியான நிலையில் இன்று இந்த துப்பாக்கிச்சூடு குறித்து வெளிப்படையான விசாரணைகளை கோரியும் பலியானவருக்கு அஞ்சலி செலுத்தியும் பிற்பகல் 1 மணியளவில் ஒரு அமைதி பேரணி பொமினியில் நடத்தப்பட உள்ளது. பொமினி ஹெக்டர் பெர்லியோஸ் வீதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு கட்டத்தில் கடந்த 30 பிற்பகலில் இடம்பெற்ற இந்த துன்பியல் துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் மனப்பிறழ்வு சிக்கல்களுக்கு உள்ளாகி தனது மனைவியை பிரிந்து வாழ்ந்த 2 பிள்ளைகளின் தந்தையான 43 வயதான வைத்திலிங்கம் புவனேஸ்வரன் பலியாகியிருந்தார். தாயகத்தில் வன்னி மெல்லாவியைச் சேர்ந்த இவர் தனது கைகளில் கத்திகளை வைத்திருந்ததால் அவரை மிக ஆபத்தானவாறாக கருதிய காவல்துறையினர் துப்பாக்கி பிரயோகம் செய்து அவரை மரணிக்க செய்திருந்தனர். இது ஒரு விமர்சனத்துக்குரிய விடயமாக நோக்கப்படுகின்றது. ஆனால் காவல்துறை தரப்போ தமது தரப்பு விடுத்த முன்னெச்சரிக்கைகளை புறந்தள்ளிய புவனேஸ்வரன் கத்தியுடன் காவல்துறையினர் நோக்கி முன்னகர முனைந்தபோது தற்பாதுகாப்புக்காக தமது அதிகாரிகளில் ஒருவர் அவர் மீது 2 முறை துப்பாக்கி பிரயோகத்தை செய்ததாகவும் அதனால் படுகாயமடைந்த அவருக்கு உடனடியாக மருத்துவ உதவிகள் வழங்கப்பட்ட போதிலும் அவை பலனளிக்காமல் அவர் மரணித்ததாகவும் கூறப்படுகின்றது. இந்த நிலையில்தான் பலியான வைத்திலிங்கம் புவனேஸ்வரனுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையிலும் இந்த துப்பாக்கிச்சூடு குறித்து ஒரு வெளிப்படையான விசாரணைகளை கோரியும் இன்று பிற்பகலில் பொமினி நகராட்சியின் முன்றலில் பிராங்கோ தமிழ் சமூகம் ஒரு வெள்ளை பேரணி என்ற கருப்பொருளில் ஒரு பேரணியை நடத்த உள்ளது. இந்த பேரணியில் பங்கேற்குமாறு ஏற்பாட்டாளர்களால் அழைப்பும் விடுக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் சட்டத்தின்படி ஒரு காவல்துறை அதிகாரி தனது பணிக்கு வழங்கப்பட்ட துப்பாக்கியை பயன்படுத்தி ஒருவருக்கு காயம் அல்லது மரணத்தை ஏற்படுத்தும் போதெல்லாம் அவற்றை காவல்துறையின் உள்விவகார பிரிவு விசாரணை செய்யும் வழக்கத்தின் அடிப்படையில் தற்போது பொமினி அரசு வழக்குத்துறையினர் பணியகம் இந்த விசாரணைகளை நடத்தி வருகின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இறுதியாக சுவிட்சர்லாந்து பக்கம் பார்வை திருப்பினால் சுவிட்சர்லாந்தின் சனத்தொகைக்கு அதாவது குடிப்பெரம்பலுக்கு ஒரு கட்டுப்பாடு வேண்டாமா என்ற வினாக்களை மையப்படுத்தி சுவிட்சர்லாந்து மக்கள் இன்று குடியேற்ற தேர்தலில் வாக்களித்துள்ளனர். சுவிட்சர்லாந்தின் சனத்தொகைக்கு கட்டுப்பாடு தேவையில்லை என்ற விடயத்துக்கு ஆதரவாக அரசாங்கம், முக்கிய அரசியல் கட்சிகள், நாடாளுமன்றம், தொழிற்சங்கங்கள், இல்லை என்றால் பெருமுதலாளிகள் எல்லாருமே உள்ளனர். எனினும் இன்றைய தேர்தலில் கட்டுப்பாடு தேவை என்ற முடிவுக்கு வலதுசாரிகள் இருக்கின்றார்கள். இதனால் தான் இந்த தேர்தல் நடத்தப்படுகின்றது. இன்றைய தேர்தல் முடிவின் ஊடாக ஒருவேளை சுவிஸ் குடிப்பெரம்பலுக்கு கட்டுப்பாடு தேவை, அதாவது 10 மில்லியனுக்குள் அந்த குடிப்பெரம்பல் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு முடிவு வந்தால் சுவிட்சர்லாந்து ஐரோப்பிய ஒன்றியத்தின் உறவுகளில் இருந்து வெளியேறும் வகையில், அதாவது எவ்வாறு பிரித்தானியாவில் ஒரு பிரெக்சிட் இடம்பெற்றதோ அவ்வாறாக சுவிட்சர்லாந்தும் ஒரு நிலைமை எதிர்கொள்ளும். இதனால் தான் ஆம் என்ற வாக்கு வெற்றி பெற்றால் நாங்கள் தனிமைப்படுத்தப்படுவோம் என சுவிஸ் நீதி அமைச்சர் அச்சம் தெரிவித்திருக்கின்றார். எனினும் சுவிட்சர்லாந்தில் குடியேற்றத்தை கட்டுப்படுத்தவும், இராணுவ சேவையின் முன்னுரிமைகளை பாதுகாக்கவும், குடிமைப் பணியில் அதாவது சிவில் சர்வீஸில் சேர்வதற்கான தகுதிகளை கடுமையாக்குவதற்கான நோக்கங்களும் இந்த தேர்தலின் பின்னால் இருக்கின்றது. வலதுசாரிகள் இதற்கு பின்னால் இருக்கின்றார்கள். இவர்கள் என்ன கூறுகின்றார்கள் என்றால், சுவிஸில் வீட்டு வசதிகள் பற்றாக்குறையாக வருகின்றன, வாடகைகள் உயர்ந்து வருகின்றன, தொடருந்துகள் நெரிசலாக இருக்கின்றன, குற்றங்கள் அதிகரித்து வருகின்றன, நாட்டின் சுகாதார அமைப்பும் நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கின்றது, கல்வித்தரமும் வீழ்ச்சி அடைவதால் சனத்தொகைக்கு ஒரு கட்டுப்பாடு வேண்டும் என்ற விடயத்தை அவர்கள் நகர்த்த முனைகின்றார்கள். சுவிட்சர்லாந்தின் மக்கள் தொகையில் இப்போது கால்வாசிக்கும் அதிகமானோர் வெளிநாட்டினராக உள்ள நிலையில் தற்போது நாட்டின் சனத்தொகை 9.5 மில்லியனாக உள்ள நிலையில் 2050 ஆண்டுக்குள் நாட்டின் குடிப்பெரம்பலை 10 மில்லியனுக்கு உள்ளாக வைத்திருப்பதற்காகவும் குடியேற்றத்தை கட்டுப்படுத்துவதற்காகவும் நாட்டின் மிகப்பெரிய வலதுசாரி கட்சியான சுவிஸ் மக்கள் கட்சியின் பரிந்துரையால் தான் இந்த தேர்தல் இன்று இடம்பெற்றது. எனினும் இன்றைய தேர்தலில் வினாப்படும் குடிப்பெரம்பல் கட்டுப்பாடு முன்மொழிவை நிறைவேற்ற வாக்காளர்களின் இரட்டை பெரும்பான்மையும் 26 சுவிஸ் மாகாணங்களின் ஆதரவும் தேவைப்பட வேண்டும் என்ற நிலைமை வலதுசாரிகளுக்கு கடுமையான சவாலாகும். இன்றைய தேர்தலில் அநேகமாக குடிப்பெரம்பலில் ஒரு கட்டுப்பாடு வேண்டாம் என்ற தரப்பு வெற்றியடையும் என்பது ஒரு ஊகங்கள், ஒரு வகையில் ஆறுதலான விடயம்தான். எனினும் தேர்தல் முடிவுகள் இன்று பிற்பகல் வெளிவந்தால்தான் இறுதியான முடிவுகள் தெரியும். இவை ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.
ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.